Viewers, welcome to Amma Creation. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துவரம்பருப்பு 100 கிராம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க 2-3 வாட்டி. ஓகே, இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4 போட்டுக்கோங்க, கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் நான் மூடி வச்சுருங்க. 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மல்லி 1 ஸ்பூன், வத்தல் 6, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மிளகு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடலாம். மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு லைட்டாக கலர் மாறணும்னு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன், ஒரு பிஞ்ச். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 4 குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 போட்டுக்கோங்க, சின்ன சின்னதாக வெட்டி. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இது நல்லா வதங்கின பிறகு அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒன்று போல். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாயில் பண்ண பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒன்று கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.